Hello. ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பு நிறைந்த தகப்பனே, இந்த மனமகிழ்ச்சியான ஓய்வு நாளில் மறுபடியும் கூட நாங்கள் உம்மை துதிக்கும்படியாய், ஸ்தோத்தரிக்கும்படியாய், நன்றி செலுத்தும்படியாய் இந்த வாரமும் எங்களுக்கு வாய்ப்பை கொடுத்தீர. அதற்காக நிறுத்துகின்றோம். இந்த ஆராதனை தொடக்கம் முதல் முடிவு வரை உம்முடைய பிரசனத்தால் நிறைவேறலும். இவள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கேட்கும் நல்ல பிதாவே, ஆமேன். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானுடைய நாமத்தில் மகிமையுண்டாக. இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் யாவரும் எழுந்து நின்று பாமாலையில் 16வது பாமாலை ஆ கர்த்தாவே தாழ்மையாக என்ற பாமாலையை யாவரும் எழுந்து நின்று பாடுவோம். தொடர்ந்து நாம் நின்றவனமாகவே இருப்போம். இரண்டாவது ஆராதனை முறைமையை பின்பற்றுவோம். கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்ள ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே நாம் களி கூர்ந்து மகிழ கடவோம். திரியேக கடவுளை நாம் போற்றுவோம்.
எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையினாலும் ஞானத்தினாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரன் இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்திரே உம்மை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களைப் போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர்த்து எழும்பியவரே உம்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியானவராகிய கடவுளே, எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரே உம்மை போற்றுகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, உமக்கே காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமேன். பிரியமானவர்களே, நமக்குள் பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாவோம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்க நீதி உள்ளவராயிருக்கிறார். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்திற்கு விரோதமாக உடைய பார்வையிலும் நான் பாவம் செய்திருக்கிறேன். இனி உம்முடைய குமாரன் குமார்த்தி என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய வேலைக்காரில் ஒருவராக என்னை வைத்துக் கொள்ளும் என்போம். கடவுள் ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதபிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கு ராமல் எல்லாவிதத்தில் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆகவே நாம் முழங்கார் பண்ணிட்டு சற்று நேரம் அமைதியாக நம்மை நாமே சோதித்து அறிவோமாக. சர்வ வல்லமில்ல கடவுளிடத்தில் நாம் நமது பாவங்களை மனத்தாழ்மையோடு கூட முதலாவது பாவரிக்கின் செபத்தின் வழியாய் நாம் இணைந்து ஏறெடுப்போம். சர்வ வல்ல மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உங்கள் வழிகளை விட்டு வழுவி அலைந்து போனோம். எங்கள் இதயத்தின் யோசனைகளுக்கு விருப்பங்களுக்கு மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதர்களுக்கு அருளி செய்த வாக்குத்தத்தங்களின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளியாகிய எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தின் நிமித்த துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெரிந்து புத்தியுள்ளாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமேன். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தி நம்ம கட்டளிட்டு அருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியின் கிருபையையும் தேற்றுதலையும் தந்தருள்வாராக. ஆமேன். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. ஜெபம் செய்வோம். பரிசுத்தமும் நீதியும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்தவர்களாய் உம்முடைய பரிசுத்த ரத்தத்தால் கழுவப்பட்டோம் என்ற பாவ மன்னிப்பின் உறுதியை பெற்றவர்களாய் இந்த உலக வாழ்வில் நாங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாய் வாழ்வதற்குரிய பலனை தருமிடா ஜெபிக்கிறோம். நானும் என் வீட்டாரமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சாட்சியாய் சொன்னது போல நாங்கள் கூட குடும்பமாக சாட்சிகளாய் வாழ்வதற்குரிய பலனை தருமிடா ஜெபிக்கிறோம். இவ்வளோ இயேசு கிறிஸ்துவ கேட்க நல்ல பிதாவே. ஆமேன். மாறி மாறி வாசிக்க சங்கீதத்தை வாசிக்க கேட்போம்.
மாறி மாறி வாசிக்க வேண்டிய சங்கீதங்கள் புத்தகம் 56ஆம் அதிகாரம் 1 முதல் 13 வரை. பேஜ் நம்பர் 704. தேவனே எனக்கு இறங்கும், மனுஷன் என்னை விழுங்க பார்க்கிறான், நாள்தோறும் போர் செய்து என்னை ஒடுக்குகிறான். என்னை விழுங்க பார்க்கிறார்கள், உன்னதமானவரே அகங்கரித்து போர் செய்கிறீர்கள். நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன். தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன். தேவனை நம்பியிருக்கிறேன், நான் பயப்படேன். எனக்கு என்ன செய்வான்? நித்தமும் என் வார்த்தைகளை புரட்டுகிறார்கள், எனக்கு தீங்கு செய்வதே அவர்கள் முழு எண்ணமாயிருக்கிறது. அவர்கள் தங்கள் அக்கிரமத்தினால் தப்புவார்களோ? தேவனே, கோபம் கொண்டு ஜனங்களை கீழே தள்ளும். தேவரீர் எண்ணியிருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. நான் உம்மை நோக்கி கூப்பிடும் நாளில் என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள். தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை அறிவேன். முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன். கர்த்தரை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன். தேவனை நம்பியிருக்கிறேன், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? தேவனே, நான் உமக்கு பண்ணின பொருத்தங்களை என்னில் இருக்கிறது, உமக்கு சேர்ந்து சொல்லுவோம். நான் தேவனுக்கு முன்பாக ஜீவனுள்ளோருடைய வெளிச்சத்திலே நடக்கும்படி நீர் என் ஆத்துமாவை மரணத்திற்கும் என் கால்களை இடரலுக்கும் தப்பிப்பார் இருப்பாரோ? உட்காருவோம். தொடர்ந்து திருமறை பாடங்கள் வாசிக்க கேட்போம். இன்றைய ஓய்வு நாளிலே தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் 1 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் வசனங்கள் 12 துவங்கி 23 முடிய. 1 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் வசனங்கள் 12 முதல். அப்போது சவுல், அகுதூபின் குமாரனே கேள் என்று சொல்ல, அவன், இதோ இருக்கிறேன் என் ஆண்டவரே என்றான். அப்போது சவுல் அவனை நோக்கி, நீயும் ஈசாயின் மகனும் எனக்கு விரோதமாக கட்டுப்பாடு பண்ணி இந்நாளில் இருக்கிற என்னை சதி பண்ண அவன் எனக்கு விரோதமாக எழும்பும்படிக்கு நீ அவனுக்கு அப்பமும் பட்டயமும் கொடுத்து தேவ சந்நிதியில் அவனுக்காக விசாரித்தது என்ன என்றான். அகிமெலேக் ராஜாவுக்கு பிரதியுத்தரமாக, உம்முடைய எல்லா ஊழியக்காரர்களும் தாவீதை போல ராஜாவுக்கு மருமகனும் உம்முடைய கட்டளையின்படி செய்து வருகிறவனும் உம்முடைய வீட்டிலே கனமுள்ளவனாய் இருக்கிற உண்மையுள்ளவன் யார்? இன்றைய தினம் அவனுக்காக தேவ சந்நிதியில் விசாரிக்கத்தக்க தொடங்கினேனே, அது எனக்கு தூரமாயிருப்பதாக. ராஜா தம்முடைய அடியானாகிய என் மேலும் என் தகப்பன் வீட்டார் மேலும் எவன் மேலாகிலும் குற்றம் சுமத்த வேண்டாம். உம்முடைய அடியான் இவைகளெல்லாம் ஒரு சிறிய காரியமாகலும் பெரிய காரியமாகலும் அறிந்திருந்ததில்லை என்றான். ராஜாவோ, அகிமெலேக்கே, நீயும் உன் தகப்பன் வீட்டார் அனைவரும் சாகவே சாக வேண்டும் என்றான். பின்பு ராஜா தன் அண்டையிலே நிற்கிற சேவகரை நோக்கி, நீங்கள் போய் கர்த்தருடைய ஆசாரியர்களை கொல்லுங்கள், அவர்கள் கையையும் தாவீதோடு இருக்கிற அவன் ஓடி போகிற அவர்கள் அறிந்திருந்தும் அதை எனக்கு வெளிப்படுத்தவில்லை
என்றான். ராஜாவின் வேலைக்காரரோ கர்த்தருடைய ஆசாரியர்களை கொல்ல தங்கள் கைகளை நீட்ட சம்மதிக்கவில்லை. அப்பொழுது ராஜா தோவேகை நோக்கி, நீ போய் ஆசாரியர்களை கொன்று போடு என்றான். ஏதோமனாகிய தோவேகு ஆசாரியர்கள் மேல் விழுந்து சணநூல் ஏபோத்தை தரித்திருக்கும் 85 பேரை அன்றைய தினம் கொன்றான். ஆசாரியர்களின் பட்டணமாகிய நோபிம் உள்ள புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் கழுதைகளையும் ஆடுகளையும் பட்டயக்கருக்கினால் வெட்டி போட்டான். அகிதூபின் குமாரனாகிய அகிமெலேக்கின் குமாரரில் அபியத்தார் என்னும் பேருள்ள ஒருவன் தப்பி தாவீது இருக்கும் புறமாக ஓடிப்போய் சவுல் கர்த்தருடைய ஆசாரியர்களை கொன்று போட்ட செய்தியை தாவீதுக்கு அறிவித்தான். அப்பொழுது தாவீது அபிதாரை பார்த்து, ஏதோமனாகிய தேவக்கு அங்கே இருந்தபடியினாலே அவன் எவ்விதத்திலும் சவுலுக்கு அதை அறிவிப்பான் என்று அன்றைய தினமே அறிந்திருந்தேன். உன் தகப்பன் வீட்டாராகிய எல்லோருடைய மரணத்துக்கும் காரணம் நானே. நீ என்னிடத்தில் இரு, பயப்பட வேண்டாம். என் பிராணனை வாங்க தேடுகிறவனே, உன் பிராணனும் வாங்க தேடுகிறான். நீ என் ஆதரவில் இரு என்றான். வாசிக்க வேண்டிய வாதிப்பட வாசித்த வச்சு தேவனே உமக்கு மகிமை உண்டாவது. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 துவங்கி 18 முடிய. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 தொடங்கி 18 முடிய. என் கையெழுத்தாய் எவ்வளவு எழுதினேன் என்று பாருங்கள். மாம்சத்தின்படி நல்வேஷமாய் காணப்பட விரும்புகிறவர்கள் எவர்களோ அவர்கள் தாங்கள் கிறிஸ்துவினுடைய சிலுவையின் நிமித்தம் துன்பப்படாதபடிக்கே உங்களை விருத்த சேதனம் பண்ணிக்கொள்ள கட்டாயம் பண்ணுகிறார்கள். விருத்த சேதனம் அடைந்திருக்கிற அவர்களும் நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளாமல் இருக்கிறார்கள். அப்படி இருந்தும் அவர்கள் உங்கள் மாம்சத்தை குறித்து மேன்மை பாராட்டும்படிக்கு நீங்கள் விருத்த சேதனம் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார்கள். நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் விருத்த சேதனமும் ஒன்றுமில்லை, விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுமில்லை, புது சிருஷ்டியே காரியம். இந்த பிரமாணத்தின்படி நடந்து வருகிறவர்கள் எவர்களோ அவர்களுக்கும் தேவனுடைய இஸ்ரவேலருக்கும் சமாதானமும் இரக்கமும் உண்டாயிருப்பதாக. இனிமேல் ஒருவனும் எனக்கு வருத்தம் உண்டாக்காதிருப்பானாக. கர்த்தராகிய இயேசுவினுடைய அச்சடையாளங்களை நான் என் சரீரத்திலே தரித்து கொண்டிருக்கிறேன். சகோதரரே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் ஆவியுடனே கூட இருப்பதாக. ஆமென். சுவிசேஷம்
ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதமான மகிழ்ச்சியான நம்முடைய பரிசுத்த ஓய்வு நாளின் கால விளைக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். சுவாமி, உம்முடைய காயங்களினாலே ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறதான இந்த மகத்தான இந்த ஊழியத்தை ஆண்டவரே நாங்கள் சிறமேற்று உம்முடைய தெய்வீக அன்பை பெற்றவர்களாய் ஆண்டவரே எதையும் எதிர்பாராமல் மற்றவர்களுக்கு எல்லா நிலைகளிலும் உதவியாக ஒத்தாசையாக ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக நீர் எங்களை ஆசீர்வதித்து இந்த வேளையிலே அதற்காக நாங்கள் படைத்திருக்கிறதான இந்த சொற்ப காணிக்கை நீர் தயவாய் அங்கீகரித்து ஆண்டவரை இதை ஆசீர்வதித்து நாமத்திற்கு மகிமையாய் உபயோகப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் என்று ஆடுகிறோம். அளித்த கரங்களையும் நீர் ஆசீர்வதி இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். ஓய்வு நாள் வகுப்புகள் நடந்து கொண்டிருக்கிறது. பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை ஓய்வு நாள் பள்ளிக்கு அனுப்பும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நாளில் கர்த்தருடைய செய்தியை கொடுக்கும்படி நம்முடைய ஆயர் ரெவரண்ட் வினோத்குமார் ஆயர் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். ஆறுதலே
நினைத்தாலும் அஞ்சிடேனே நீருக்கையிலே. என் இயேசுவே, என் ராஜனே, நான் ஏங்குகிறேன் உம் சமூகத்திற்கே. என் இயேசுவே, என் ராஜனே, நான் ஏங்குகிறேன் உம் சமூகத்திற்கே. செபிப்போம். தூரத்திற்கும் சமீபத்திற்கும் எல்லா காலத்துக்கும் ஆண்டவராயிருக்கின்றவரே, காலங்கள் எல்லாம் உமது கரத்தில் இருக்கின்றது. இந்த காலங்களும் நாட்களும் பொல்லாததாயிருக்கிறபடினாலே நாட்களை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள் என்று சொல்லி அழைப்பை கொடுக்கிற ஆண்டவரிடத்திலே நாங்கள் வந்திருக்கின்றோம். உம்முடைய வார்த்தை என்னும் மன்னாவினாலே நீர் எங்களை போஷிக்கும்படியாய் அந்த வார்த்தைகள் எங்களுக்குள்ளாக ஊடுருவவும் அது உருவ குத்தவும் எங்களை உருவாக்கவும் நீர் கிருபை செய்யும்படியாய் உம்முடைய திருக்கரங்களிலே எங்களை அர்ப்பணிக்கின்றோம். தூய ஆவியானவராலே எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் நிரப்பியருளும். அடியேனை மறைத்து நீர் வெளிப்படும்படியாய் உம்முடைய வல்லமையுள்ள வார்த்தைகள் எங்களோடு இடைப்பட பேச எங்களை முற்றிலுமாய் நாங்கள் தாழ்த்துகின்றோம். கிறிஸ்து இயேசுவின் வழியாகவே வேண்டி செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு திருச்சபையாரே, உங்கள் அனைவரையும் ஆண்டவருடைய தூய திருப்பெயராலே இந்த ஓய்வு நாள் காலை வணக்கத்தையும் ஸ்தோத்திரத்தையும் அன்போடு கூட நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். எல்லாம் வல்ல ஆண்டவர் தம்முடைய பிரசன்னத்தினாலே இந்த ஆராதனை ஆசீர்வதித்து ஆண்டவருடைய செய்தியை நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பாராக. ஆமேன். நாம் அனைவருமே ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டு அவராலே அழைக்கப்பட்டிருக்கின்றோம். எதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை கடந்த ஒரு சில வாரங்களாக நாம் தியானித்து கொண்டு வருகின்றோம். இறை மக்கள், உப்பு, ஒலி, ஷீடத்துவம், உக்ரானத்துவம் என்கின்ற பல தலைப்புகளிலே இறை மக்களாகிய நாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள கடவுள் நமக்கு வாய்ப்பளித்தார். ஆண்டவருடைய திருப்பணி செய்ய நம் ஒவ்வொருவருக்குமே அந்த அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த திருப்பணிக்கான அழைப்பு அனைவருக்கும் பொதுவானது. நாம் எங்கு இருந்தாலும் எந்த விதத்திலும் ஊழியம் செய்ய முடியுமோ அந்த வகையிலெல்லாம் நாம் ஊழியம் செய்ய நாம் அனைவருமே அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆனால் அருட்பொழிவு திருப்பணி என்பது தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு சிலருக்கு மட்டுமே. யார் இந்த திருப்பணிக்கான அழைப்பை பெற்று ஏற்று இருக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த திருப்பணிக்கான பொறுப்பு கொடுக்கப்படுகின்றது. அருட்பொழிவு திருப்பணி சிறப்பான அழைப்பும் அர்ப்பணிப்பும் தேவைப்படுகின்றது. முதலாக திருநிலைப்படுத்தப்பட்ட ஆசாரியர்கள் ஆரோன் மற்றும் அவருடைய குடும்பத்தார் பிள்ளைகள் ஆசாரியர்களாக அருட்பொழிவு செய்யப்படுகிறார்கள். எபிரேயர் 5வது அதிகாரம் 4வது வசனத்திலே ஆரோனை போல தேவனால் அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்திற்கு தானாய் ஏற்படுவது இல்லை. அப்போ தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சிலருக்கு மாத்திரமே இந்த அருட்பொழிவு திருப்பணி அது கொடுக்கப்படுகின்றது. இதனை வேறு வார்த்தையிலே நாம் கூறினால், ஆரோனை
போல கடவுளால் அழைக்கப்பட்டால் ஒழிய இத்திருப்பணியை நிறைவேற்ற முடியாது. ஆரோனை போல அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், அருட்பொழிவு, அதுதான் அபிஷேகம் என்கின்ற வடமொழி வார்த்தையினுடைய அருமையான தமிழாக்கம் அருட்பொழிவு அல்லது திருப்பொழிவு என்று கொடுக்கப்படுகிறது. கடவுளால் தம் திருப்பணிக்காக தெரிந்து கொண்டவர்களை தம் அருளால், ஆற்றலால், அபிஷேகத்தால் நிரப்பப்படுவதுதான் அருட்பொழிவு. இந்த அருட்பொழிவு திருப்பணி பாடுகள் நிறைந்த ஒன்று. போராட்டங்கள், ஏமாற்றங்கள், மனக்கசப்புகள், தோல்விகள், அவமானங்கள், நிந்தைகள், வரம்புகள் நிறைந்த ஒரு திருப்பணி. அனைவராலும் இத்திருப்பணியை ஏற்க முடியாது. இதற்கு உறுதியான அர்ப்பணிப்பு தேவைப்படுகின்றது. எனவே அருட்பொழிவு திருப்பணி என்பது எளிதான ஒன்று அல்ல. இது கஷ்டங்களும் கடினங்களும் பாடுகளும் நிறைந்த ஒன்று. உரலுக்கு ஒரு பக்கம் இடி, மத்தளத்திற்கு 2 பக்கம் அடி என்று சொல்லுவார்கள். ஆனால் ஆண்டவரால் அருட்பொழிவு பெற்றவர்களாகிய ஆயர்களுக்கு போகின்ற இடமெல்லாம் இடி, அடி, விமர்சனங்கள் இவையெல்லாம் தாங்கிக் கொண்டு உண்மையாய் ஊழியம் செய்வது அதற்கு மிகச்சிறிய மிகப்பெரிய அர்ப்பணிப்பு தேவை. எரேமியாவை பைத்தியம் என்றது உலகம், இயேசு கிறிஸ்துவை பித்து பிடித்தவன் என்று சொன்னது. பழிப்பதை பொருட்படுத்தாமல் ஆண்டவர் தமக்கு கொடுத்த அருட்பணியை மிக சிறப்பாக செய்து முடித்தார்கள். ஒரு கன்னத்தில் அறைபவனுக்கு மறு கன்னத்தையும் காட்டி சகிப்பதுதான் இத்திருப்பணியினுடைய மேன்மை. என்னதான் உண்மையாக உற்சாகமாக உழைத்தாலும், ஆண்டவருடைய திருப்பணியை செய்தாலும், எத்தனை ஏச்சுகளும் எத்தனை பேச்சுகளும் சொல்லி குறை கண்டுபிடிப்பதை, மனதை புண்படுத்துவதை நாம் பார்க்கின்றோம். இவை எல்லாவற்றிலும் தமக்கு கொடுக்கப்பட்ட இந்த அழைப்பில் நின்று பின்வாங்கி போகாமல், மனம் தளராமல், இவைகள் மத்தியிலும் இவை எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்டு உண்மையான ஊழியத்தை செய்யும் ஒப்பற்ற திறன் படைத்தவர்கள்தான் இந்த அருட்பணியாளர்கள். அருட்பொழிவு பெற்ற திருப்பணிக்காக அழைக்கப்பட்டு நியமிக்கப்பட்ட மக்கள் கிறிஸ்துவினுடைய அச்சடையாளங்களை தங்களுடைய சரீரங்களிலே ஏற்க அழைக்கப்பட்டிருக்கின்றனர். இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்ட திருமறை பகுதியிலிருந்து அருட்பொழிவு திருப்பணிக்காக அழைக்கப்பட்ட மக்கள் கிறிஸ்துவின் காயங்களுடன் தைரியமாக தங்களை அடையாளம் கண்டு கொண்டார்கள் என்பதை நாம் தியானிக்க இருக்கின்றோம். இன்றைய தியானத்திற்காக நம்முடைய தென்னிந்திய திருச்சபை கொடுத்திருக்கின்ற தலைப்பு அருட்பொழிவு திருப்பணி கிறிஸ்துவின் காயங்களால் குறிக்கப்பட்டது. அருட்பொழிவு திருப்பணி கிறிஸ்துவின் காயங்களால் குறிக்கப்பட்டது. ஆர்டைன் மினிஸ்ட்ரி மார்க்ட் பை wounds of the Christ என்கின்ற தலைப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எவ்வாறு கிறிஸ்துவின் காயங்களோடு நாம் அடையாளப்படுத்தப்படுகின்றோம் என்கின்ற ஒரு கேள்வியோடு கூட இன்றைய நாளில் வாசிக்க கேட்ட திருமறைக்கு நாம் திரும்புவோம். முதலாவதாக வாசிக்கப்பட்ட பழைய ஏற்பாட்டு பகுதியை நாம் எடுத்துக்கொள்வோம். 1 சாமுவேல் 22வது அதிகாரம் 12 துவங்கி 23 முடிய இருக்க வசனங்களிலே சவுல் தாவீதை கொல்ல துடித்துக் கொண்டிருக்கின்ற நேரம் அது.
தாவீது தப்பி ஓடிக்கொண்டிருக்கிறார். ஏன்? கடவுள் தாம் தெரிந்து கொண்ட இஸ்ரவேல் மக்களை விடுவித்து அற்புதமாய் அவர்களை வழிநடத்தி சுதந்திரமான தேசத்தை அவர்களுக்கு கொடுத்து கடவுள் அவர்களை நித்தமும் நடத்தி கொண்டு வருகின்றார். ஆனால் அவர்களோ கடவுளுடைய வழிநடத்துதலையும் அவருடைய ஆளுகையை விட்டுவிட்டு தங்களுக்கென்று ஒரு அரசர் வேண்டும் என்று அவர்கள் முறையிடுகிறார்கள். கடவுள் தாம் தெரிந்து கொள்ளாத ஒருவரை அவர்களுடைய நிர்பந்தத்தினாலே சவுலை அரசராக சாமுவேல் மூலமாக அருட்பொழிவு செய்யப்படுகின்றார். சவுல் தம்முடைய அரச அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி துணிந்து ஆசாரிய பணியிலே தலையிடுகின்றார். மற்றொரு பக்கம் ஏழை எளிய மக்களை அடிமைப்படுத்தி கடவுளுடைய பேர் இரக்கத்தையும் அருளையும் இழக்கக்கூடிய நிலையிலே சவுல் அரசர் இருக்கின்றார். இதனால் கடவுள் சாமுவேலை கொண்டு தாவீதை இஸ்ரவேலின் அரசராக அருட்பொழிவு செய்கின்றார். தாவீது பெலிஸ்தியனாகிய கோலியாத்தை கொன்று திரும்பிக் கொண்டிருக்கின்ற பொழுது மக்கள் ஆரவாரத்தோடு ஆர்ப்பரிக்கிறார்கள். சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று சொல்லி போற்றி புகழ்கின்றனர். இதை கேட்ட சவுல் தாவீதின் மீது எரிச்சல் கொள்ளுகின்றார். இந்த போற்றுதலை அவராலே தாங்க முடியவில்லை. தாவீதை எதிர்க்கின்றார். தாவீதை கொன்றே தீருவேன் என்று சொல்லி தீர்மானம் எடுக்கின்றார். அதற்கான வகையை தேடுகின்றார். ஈட்டியை ஏய்கின்றார். தாவீது தப்பித்துக் கொள்ளுகின்றார். இப்படி பட சூழ்ச்சிகளின் மத்தியிலே கர்த்தர் தாவீதோடு கூட இருக்கிறார். சவுலினுடைய கைக்கு தாவீதை தப்புவிக்கின்றார். தாவீது சவுலுடைய கையினின்று தப்பி ஓடிக்கொண்டிருக்கின்றார். ஆட்சியும் ஆளுகையும் சவுலினுடைய கரத்திலே இருக்கின்றது. எல்லா விதமான அரசாங்க அதிகாரமும் இயந்திர சாதனங்களும் தாவீதை பின்தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. தாவீது எங்கு ஓடி ஒளிந்து கொண்டாலும் யாராகிலும் சவுலுக்கு தெரிவித்து விடுவார்கள். பிறகு தாவீது சவுல் படையோடு கூட தம்மை எதிர்த்து வருவார் என்கின்ற அச்சம் அவருக்குள்ளாக இருந்தது. தாவீதும் அவனோடு இருந்த ஆட்களும் தப்பி ஓடிக்கொண்டிருக்கும் போது தாங்கள் எடுத்து சென்ற உணவு பொருட்களும் அப்பம் தீர்ந்து விடுகின்றது. வழியிலே ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள். இந்த சூழ்நிலையிலே தான் தாவீது ஆசாரியனாகிய அகிமெலேக்கிடம் செல்லுகின்றார். அகிமெலேக்கு யார்? ஒரு ஆசாரியர். அவரிடத்திலே செல்லுகின்றார். ஐயா, புசிப்பதற்கு ஏதாவதிலும் கொடுங்கள், அப்பத்தை கொடுங்கள். நான் வழியோடு தப்பி ஓடிக்கொண்டிருக்கின்றேன். சவுல் எப்போது வேண்டுமானாலும் என்னை அழிக்க நேரிடும். ஏதாவது ஆயுதம் கொடுங்கள், என்னை தற்காத்துக் கொள்ள என்று சொல்லி கேட்கின்றார். இப்போது ஆசாரியனாகிய அகிமெலேக்கு இருக்கின்றார். எந்த நிலையிலே அகிமெலேக்கு இருக்கின்றார்? ஒரு பக்கம் சவுல், ஒரு பக்கம் தாவீது. அதிகார வர்க்கம் அடக்கி ஒடுக்கப்படுகின்ற வர்க்கம். அடக்கி அடிமைப்படுத்தப்பட்டிருக்கின்ற தாவீது ஓடி ஒளிந்தக்கூடிய சூழ்நிலையில் இருக்கின்ற தாவீது. வாழ்வை பாதுகாத்துக் கொள்ள ஓடிக்கொண்டிருக்கின்ற தாவீது. இன்னொரு புறம் அதிகாரத்தை ஆணவத்தை கையிலே எடுத்து தாவீதை கொன்றே தீர்வேன் என்று சொல்லுகின்ற சவுல். யார் பக்கம் ஆசாரியர் இருப்பார்?
அதிகாரம் இருக்கிறவர் பக்கமா அல்லது வாழ்வுக்காக ஓடிக்கொண்டிருக்கின்ற அடிமைப்படுத்தப்பட்டிருக்கின்ற இவர் பக்கமா? ஆசாரியனாகிய அகிமெலேக்கு அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிற வாழ்வுக்காய் ஓடிக்கொண்டிருக்கின்ற தாவீதுக்கு உதவி செய்கின்றார். தாவீதுக்கு உதவி செய்தால் சவுலின் மூலமாக தனக்கு எவ்விதமான துன்புறுத்துதலும் தமக்கு எவ்விதமான பாடுகளும் நிந்தை அவமானம் மரணம் வரும் என்று ஆசாரியனாகிய அகிமெலேக்கு தெரியும். தெரியாது என்று சொல்ல முடியாது. ஏன் என்று சொன்னால் ஆசாரியர்கள் தான் மிக முக்கியமானவர்கள். ஏனென்று சொன்னால் ஆசாரியர்கள் தான் கடவுளுடைய சந்நிதியிலே இறை மக்களுக்கும் ஆண்டவருக்கும் நடுவாக நின்று இறை மக்களுக்காக ஆண்டவரிடத்திலே முறையிடக்கூடியவர்கள், அவர்களுக்காக இறை வேண்டுதல் செய்யக்கூடியவர்கள் ஆசாரியர்கள். அரசர்களையும் அபிஷேகம் செய்யக்கூடியவர்கள் ஆசாரியர்கள். அப்படிப்பட்ட மிக உன்னதமான உயரிய திருப்பணியில இருந்தவர்கள் தான் ஆசாரியர்கள். ஆசாரியனாகிய அகிமெலேக்குக்கு தெரியும் தாவீது சவுல் தாவீதை கொலை செய்ய வகை தேடிக் கொண்டிருக்கின்றார். தாவீதுக்கு உதவி செய்தால் என்ன நேரிடும்? சவுல்